தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழன் என்பவன் யார், தமிழன் என்பவர் யார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரோட்டில் போகிறவன் வரவன் பூரா தமிழ்நாட்டில் போகிறவன் வரவன் பூரா நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறான். தமிழன் என்றால் யார்? இந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவன், அவன்தான் தமிழன். தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவன்லாம் தமிழன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவன்லாம் தமிழன் கிடையாது. தமிழ்நாட்டில் குடியேறிய வந்தேரிகள் அவங்களாம் தமிழர்கள் கிடையாது. தமிழன் என்று சொன்னால் தமிழ் நிலத்துக்கு சொந்தக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், அவன் தான் தமிழன். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒருத்தன் நான் தேவேந்திரன் அப்படின்னு சொன்னான்னா அவன் தேவேந்திர உல சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவன் தான் தேவேந்திரன். ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவன் தான் நாடார்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவர் தான் நான் மறவன் சொல்ல முடியும். ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு பிறந்தவர் தான் நான் அகமுடையான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் கல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவன் தான் நான் கல்லர் அப்படின்னு சொல்ல முடியும். வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவர் தான் நான் வன்னியன் சொல்ல முடியும். பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவர் தான் நான் பிள்ளைமார்னு சொல்ல முடியும். கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு பிறந்தவர் தான், கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவர் தான் நான் கவுண்டன் அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ரோட்டில் போகிறவன் வரவன் பூரா நான் வன்னியர், நான் பிள்ளைமார், நான் உடையார், நான் நாடார், வன்னியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் ஊரை ஏமாற்றுவாங்க. ஒரு ஊருக்குள்ளே போய் குடி போகணும்னா வியாபாரம் பண்ணோம்னா நானும் வன்னியர் தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வன்னியர் இருக்க மாட்டாங்க. ஆனால் வன்னியர்னு சொல்லி ஏமாற்றி பழப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் நான் தமிழன் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் குடியை சார்ந்தவங்க தான் தமிழர்கள். அதை முதல் புரிஞ்சுக்கணும். ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் தமிழர்கள் கிடையாது. அடுத்தது உதாரணத்துக்கு காமராஜர்புரம் ஒன்று இருக்குது. காமராஜர் நாடார். காமராஜர்புரத்தில் குடியிருக்கிறவங்க பூரா நாடார் கிடையாது. காமராஜர் பேரில் ஒரு நகரம் அமைச்சிருக்காங்க, காமராஜ் நாடார். ஆனால் அதுக்காக வேண்டி அந்த நகரில் ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டினவங்க பூரா நாடார்னு சொல்ல முடியாது. மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க வீடு வாங்கி கட்டியிருப்பாங்க. அம்பேத்கர் நகர்னு இருக்கும். அம்பேத்கர் நகரில் குடியிருக்கவங்க பூராமே தலித்துன்னு சொல்ல முடியாது. அம்பேத்கர் நகரில் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க கூட ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே நான் நாடார் அப்படின்னா நாடார் சமூகத்தை சார்ந்த ஆண்மகனுக்கு பிறந்தவன் தான் நான் நாடார்னு சொல்ல முடியும். நான் தலித்துன்னு சொல்கிறேன்னா தலித்து சேர்ந்த ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவன் தான் நான் தலித்துன்னு சொல்ல முடியும். அதுக்காண்டி அம்பேத்கர் நகரில் குடியிருக்கவங்க பூரா தலித்துன்னு சொல்ல முடியாது. காமராஜ் நகரில் குடியிருக்கவங்க பூரா நாடார்னு சொல்ல முடியாது. வஉசி நகரில் குடியிருக்கவங்க பூரா பிள்ளைமார்னு சொல்ல முடியாது. ராமசாமி படையாச்சி நகரில் குடியிருக்கவங்க பூரா வன்னியர்னு சொல்ல முடியாது. தீரன் சின்னமலை நகரில் குடியிருக்கவங்க பூரா கவுண்டர்னு சொல்ல முடியாது. இமானுவேல் நகரில் குடியிருக்கவங்க பூரா தேவேந்திர குல வேளாளர்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் தான் தமிழன், ஒரு தமிழ் குடியை சார்ந்தவன் தான் தமிழன், இந்த தமிழ் நிலத்துக்கு சொந்தமானவன் தான் தமிழன். அதை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டில் குடியிருக்கிறனால நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறேன். காமராஜர் நகரில் குடியிருக்கவங்க பூரா நாடார்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் குடியிருந்த நான் தமிழன் சொல்கிறான். ஏன்னா ஏச்சி பிழைக்கிறான். நேற்று நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா சொல்லுது, பாராளுமன்றத்தில் இருக்கிற செங்கோலை பார்க்கும் போதெல்லாம் நான் தமிழர் என்பதில் பூரிப்படைகிறேன் அப்படின்ற. ஐய, உனக்கு நீ தமிழன் சொல்கிற வெக்கம் இல்லையா உனக்கு? நீ யாரு? நீ ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், ஆரியர். நீ போய் தமிழன் சொல்கிற? நீ பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் தமிழ் குடியை சேர்ந்தவங்க கிடையாது, தமிழர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க, ஆரியர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நேற்று ஒருத்தன் சொல்கிறான், கமலஹாசன் என்ன சொல்கிறாப்புல, தமிழன் பிரதமர் ஆகணும் அப்படின்றார். முதல் நீ தமிழனா? நீ பார்ப்பனர், ஆரியர், தமிழ்நாட்டில் குடியிருக்க. அதுக்காண்டி தமிழ்நாட்டை சார்ந்தவன் சொல்ல முடியாது. நீ தமிழனே கிடையாது.
அடுத்து எல் முருகன் சொல்கிறாரு, விரைவில் தமிழன் பிரதமராக வருவார் அப்படின்ற. நீயே தமிழன் கிடையாது, நீ அருந்ததியர், நீ தெலுங்கு, ஆந்திராவிலேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தால். நீயே தமிழன் கிடையாது. இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர்ன்றாங்க, அவரே தமிழர் கிடையாது, பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு தமிழர் கூட மத்திய அமைச்சராக கிடையாது. அப்புறம் எப்படி தமிழர் பிரதமராக வருவாப்பில்? ஒரு மத்திய அமைச்சர் கூட ஆக முடியல தமிழனுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பிரதமர் பதவி வந்து தமிழன் வரணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவன், அதாவது தமிழ் குடியை சார்ந்தவன், தமிழனுக்கு பிறந்தவன், அவன் தான் தமிழன். தமிழ்நாட்டில் குடியிருக்கிறவங்க, தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தவங்களாம் வந்து தமிழர்கள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் இருக்காப்புல, நான் தமிழன் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்புல, நான் தமிழன் சொல்ல சொல்லுங்கள். K.N. நேரு இருக்காப்புல, அவர் தமிழன் சொல்ல சொல்லுங்கள். சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்காப்புல, நான் தமிழன் சொல்ல சொல்லுங்கள். சேகர் பாபு இருக்காப்புல, நான் தமிழன் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்களாம் தமிழர்கள் கிடையாது. இவங்களாம் ஆந்திராவிலேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க, தமிழ் குடியை சார்ந்தவங்க கிடையாது. இவங்க திராவிடர் அப்படின்னு சொல்லி நம்மளை மாயை ஏற்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே தமிழன் என்று சொன்னால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவன், தமிழனுக்கு பிறந்தவன், அவன் தான் தமிழன். அதை விட்டுவிட்டு இந்த தெலுங்கு, கன்னடன், மலையாளம், பார்ப்பனர் இவங்களாம் வந்து நான் தமிழன் சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையான அடையாளத்தை மறைச்சி பொழப்பு நடத்தணுங்கிறக்காக வேண்டி நம்மளை ஏமாத்துறான். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. தமிழன் என்று சொன்னால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவன், தமிழனுக்கு பிறந்தவன், அவன் தான் தமிழன்.